ஹலோ காய்ஸ், வணக்க நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆகி தமிழில் வந்து டப்பிங் வந்த படம் தான் வந்து கிஷ்கிந்தா காண்டம். இந்த கிஷ்கிந்தா காண்டம் வந்து மலையாளத்தில் வந்து பயங்கரமாக வந்து வேறு லெவலில் வந்து ஓடி இருக்குது அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து டப்பிங் வந்திருக்கு. இந்த படத்தோட மூவி அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, முதல்ல வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு கல்யாணம் பண்ண போகிறாரு. அவங்க அப்பா யாருமே இல்லாமல் இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு கல்யாணம், ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு கால் வருது. கால் வந்தால் எங்கேருந்து வருது? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தவொடனே இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் வேலை பார்த்தாரு, அவர் லைசன்ஸ் வந்து வச்சுருக்காரு. அதனால் வந்து இப்போ வந்து கட்சி மீட்டிங்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வந்து வருது. அதனால் வந்து அவரோட துப்பாக்கியை வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சார், எங்கள் அப்பா வந்து நான் ஃபோன் போட்டு அவர் எடுக்கலை, நான் போய் வீட்டில் போய் என்னென்னு பார்க்குறேன், இப்போ வந்து எனக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் சரின்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க அப்பாவுக்கு வந்து இவர் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னா, அப்பா இந்த மாதிரி வந்து கால் பண்ணாங்க, கிடச்சிச்சா அப்படிங்கிறாரு. கிடச்சிச்சா என்னன்னா, அந்த துப்பாக்கியை வந்து இவங்க வந்து எங்கேயோ தொலைச்சிருவாங்க. இந்த தொலைச்சதுனாலே வந்து இந்த படம் வந்து விறுவிறுப்பாக வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒரு தொலைச்சிட்டாங்களா, தொலைச்சவொடனே 2வது வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனவொடனே அங்கே வந்து அவங்க அப்பா எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார். ஒரு மிலிட்ரி மேன் இல்லை, அவர் எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் உண்டு ஒரு வேலைன்னு இருப்பார். யாரையுமே வந்து கண்டுக்கிற மாட்டார். யாரோட உதவியும் வந்து எதிர்பார்க்க மாட்டார். அந்தளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். இப்படியே கதை போய்கிட்டு இருக்கையில் இந்த துப்பாக்கி வந்து யார் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொன்றா வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து ஹீரோயினி வந்து வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பாங்களா, அவங்க வந்து அப்போக்கப்போ வந்து அந்த பக்கத்தில் வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல காடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த இடமே வந்து அவங்க இருக்கிற வீடே வந்து அவ்வளோ அருமையாக சுற்றியே பச்சை பசேன்னு இருக்கும். சுற்றியே வந்து அங்கங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எங்கே போயிருக்கோம், எதுக்கு என்ன தேடுறாங்க அப்படின்னு இவங்க வந்து சிபிஐ மாதிரி சும்மா அப்படியே நோண்டி நோண்டி அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாருன்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திடீர்னு வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, ஒரு காட்டுக்குள்ளே வந்து திடீர்னு துப்பாக்கி சவுண்டு கேட்கும். துப்பாக்கி சவுண்டு கேட்டவொடனே என்னடா துப்பாக்கி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் போலீஸ்ட்டு எல்லாமே வந்து வந்துடுவாங்க. வந்தவொடனே அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு குரங்கு வந்து சுட்டு வந்து இறந்து கிடக்கும். இறந்து கிடந்தவொடனே என்னடா இது, குரங்கு இறந்து கிடக்கு, இந்த துப்பாக்கி வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து பார்ப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இவர்கிட்ட வந்து போலீஸ்காரங்க கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் துப்பாக்கி தான் காணோம் சொன்னீங்கல்ல, அது வந்து இதானா அப்படிம்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆமாம் இதான் அப்படின்றார். இதான் சொன்னவொடனே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படியே வந்து இவர் அரெஸ்ட் பண்ண உடனே அடுத்து என்ன நடக்கும்னா, சரி என்னடா இப்படி இப்போ இவர் துப்பாக்கின்னு சொல்கிறாரு, இவர் துப்பாக்கி தான் வேற மாதிரி இருக்குமே, குண்டு இதே குண்டாக இருக்காது, இந்த மாடல் உள்ளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிக்கிட்டே இருப்பார். மருமக என்ன பண்ணுவோன்னா, ஹீரோயினி அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இவர் என்னென்ன பண்ணுறாரு செய்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இவங்க வந்து வெளில போகிறப்போ தேடி தேடி பார்க்கும். அவரோட ரூமுக்குள்ளே ஒவ்வொன்றா தேடி இருக்கையில் இவருக்கு வந்து ஒரு ஞாபக மருதி, மிலிட்ரியிலே வந்து இவர் ஒரு ஞாபக மருதியாக இருந்தாண்டி தான் இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. இதனாலே வந்து இவர் ஏகப்பட்ட புக்கு எல்லாமே வந்து எழுதி வச்சுருப்பார். இது வரைக்கும் நம்மகிட்ட பேசினா கூட அவர் வந்து எப்படின்னா எழுதி வச்சு அதிலிருந்து பார்த்து தான் வந்து அவருக்கு வந்து பண்ண தெரியும். இப்படியே வந்து தன்னோட குறையை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்ட்டு இத்தனை வருஷமாக வந்து அவரோட ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி வந்து அவரோட குறையை தெரியாமையே வந்து காட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி காட்டிக்கிட்டு இருக்கையிலே அந்த டயத்தில் என்ன ஆகும்னா, அவங்க ரூமுக்குள்ளேயே தான் வந்து இந்த துப்பாக்கியும் வந்து இருக்கும். அதனால வந்து எதுக்கு இவர் பொய் சொன்னார், துப்பாக்கி தான் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகன் என்ன பண்ணுன்னா, அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லும், இந்த மாதிரி வந்து துப்பாக்கி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது, அப்பா வந்து ஏன் பொய் சொல்கிறாருன்னு தெரில அப்படின்னோடனே அப்புறம் வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்புறம் வந்து அப்பாட்ட வந்து விட்டுருந்தோம், அப்பா விட்டதுலேருந்து அவன் வந்து திடீர்னு மிஸ் ஆகிட்டான், மிஸ் ஆனதுலேருந்து அது என்னாச்சு ஏதாச்சு இந்த மாதிரி ஞாபகம் மருதினாலே வந்து என்னாச்சு ஏதாச்சு, அவனை எங்கே தொலைச்சோம் எப்படி தொலைச்சோன்ட்டு அவர் ரொம்ப நேரமாக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. பழைய நினைவெல்லாம் வந்து கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரால் முடியல. அந்த பையன் எங்கே தொலைஞ்சான்னு தெரில அப்படிங்கணும். அப்படியா அப்படி சொல்லிட்டு இவங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கையில் அப்புறம் என்ன ஆகும்னா, இதில் முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா,
இவர் வந்து நான் தான் கொண்டிருப்பேன் உங்களுக்கு பேரனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் 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 மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அந்த வருஷம் ஃபுல்லாக ஏற்பட்ட இப்போ வரைக்கும் ரிப்பீட் பண்ணியே வந்து கேட்டால்கிட்டே திரும்ப வந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி முதல்ல பேசினதே வந்து திருப்பி விசாரிச்சுக்கிட்டு இருக்கல கடைசியில் என்னன்னா இந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணுவான்னா தெரியாதனமாக வந்து அந்த துப்பாக்கியை வந்து இவன் தான் வந்து கையில் வச்சு விளாண்டுக்கிட்டே இருப்பான். விளாண்டுக்கிட்டு இருக்கையில் மருமக வந்து அந்த துப்பாக்கி வந்துலாம் தொடக்கூடாதா செய்யக்கூடாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி திட்டிக்கிட்டு இருக்கையில் அப்போ என்ன ஆகுனா தெரியாமல் வந்து அந்த மருமகனோடனே மகன்கிட்ட வந்து அந்த துப்பாக்கி வந்து பிடுங்கின உடனே என்ன ஆகுனா தெரியாமல் அந்த பையன் கழுத்துலேயே வந்து சுட்ட உடனே அந்த பையன் வந்து அந்த இடத்துல பாட்டிலே வந்து இறந்துருவான். இறந்த உடனே மாமனார் வந்து வருவார். வந்த உடனேயும் பார்ப்பார், இந்த மாதிரி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போன உடனே ரெண்டாவது வந்து என்னவா ஆச்சு, என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒன்றும் தெரியாமல் வந்து கேட்பார். இப்படியே கேட்கல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி பையனை வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன், அவனை தெரியாமல் சுட்டுட்டேன், நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து எந்த இடத்துல புதைக்கலாம்னு சொல்லிட்டு இடம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே போட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டு அந்த பையனோட உடம்பு எங்கே இருக்குன்னே தெரியாது. இவரும் யார் அங்கே வீட்டில் யார் இருப்பான்னா அந்த மிலிட்ரி மேன் அவர் மட்டும்தான் இருப்பார். வந்து எப்போயும் போல நார்மலாக வந்து என்னம்மா பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுவார். இவங்களுக்கே ஒரு ஷாக்காயிரும், என்னடா எப்போயும் போல் நார்மலாக பேசுகிறாரு, அப்பாவுக்கு வந்து மறதியாக இருக்குல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாதுல்ல, அவரே மறந்துருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கையில் தான் வந்து இந்த பையனை வந்து மிஸ் ஆகிட்டான் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து நம்ம கண்டு இந்த மறதியில் ஏதாவது பண்ணிட்டோமா எங்கேயா விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்பார். இதுதான் இந்த படத்தில் முழுக்க ஸ்டோரிங்க. இந்த கடைசியில் வந்து இவரோட தன்னோட எப்படியாவது ஞாபகம் மருதி வர வச்சு தன்னோட மகன் வந்து என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்டுபிடிக்கிறதும், அப்புறம் வந்து தன்னோட பிரச்சனை என்னன்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இவர் எழுதி வச்சு அதுக்கேற்ற மாதிரி இவர் காப்பாற்றிருந்தான் இந்த படத்தில் மிகப்பெரிய வேற லெவலில் வெற்றி அடைந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் எல்லாமே வந்து அழகாக நடிச்சிருப்பாங்க. நிழல் ரிவ்யூஸ் ஒரு கட்டத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டு மாதிரி வந்து பேச வருவார். பேச வர்றப்போ என்ன ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒரு குழப்பமாகவே இருப்பார். ஓகே நம்ம ஃப்ரெண்டு தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து நார்மலாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் நிழல் வந்து அந்த மனநல பாதிப்பில் அதோட டாக்டரு. இவர் வந்து தனக்கு வந்து மறுபடியும் வந்து ஞாபகம் வரணுக்காண்டி இவர் வந்து அந்த மாதிரி வந்து பேச வருவார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா நிழல் ரவி வந்து தன்னோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பார்ல, அதனால். அப்புறம் வந்து இவர் வந்து சின்ன நோட்டு எழுதி வச்சுருப்பார். அந்த நோட்டில் வந்து இவர் சொல்கிற பேர்லாம் வந்து இருக்காதா, அதை வச்சு இவர் கண்டுபிடிச்சி 2 பேருக்கும் சண்டை நடக்கும். சண்டை நடக்கையிலே வந்து கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டு திருப்பி அந்த அவங்க அப்பனும் விழுந்துருவான், யார் நிழல் ரவியும் கீழே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா ஹீரோ உள்ளே வந்துடுவார். ஹீரோ உள்ளே வந்த உடனேயும் எப்பயும் போல் ஞாபகம் மருதி மாதிரி அவர் வந்து இருந்துருவார். நிழல் ரவி அவர் பாட்டு போயிடுவார். இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. எப்பயும் போல் என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரம் அப்படிலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதுவே தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அருமையான காட்சி, குரங்கு கூட அருமையாக நடிச்சிருக்குங்க. எல்லாமே அருமையாக நடிச்சிருப்பாங்க. காடு, இயற்கை, ஒளிப்பதிவு, பேக்ரவுண்டு எல்லாமே வந்து வேறு லெவலில் தான் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து என்னப்பா இந்த படத்தில் கதை அப்படின்னு கேட்டோன்னா இந்த கதை இன்னும் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான். தன்னோட ஞாபக மருதியை வந்து மறைக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து ஒரு மனுஷன் வந்து வெளியில் காட்ட முடியாமல் தன்னோட மனசுலையும் வச்சுக்கிட்டு அந்த வேதனையை வந்து வெளியிலையும் சொல்ல முடியாமல் தனக்கு என்ன நடக்குன்னே தெரியாமல் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேறி ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறாரு. அதுதான் இந்த படத்தோட முழுக்க கதைங்க. அதனாலேயே தான் இந்த படம் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஓடிடிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து போய் வெற்றி அடைந்த மிகப்பெரிய ஒரு படம்னு சொல்லலாம். சின்ன கதையாக இருந்தால் கூட சிறப்பான கதையாக வந்து இந்த எடுத்திருக்காங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூவி.
இந்த கிஷ்கிந்தா காண்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா என்பி நியூஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணால் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு படத்தை பார்த்து தான் அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை வந்து அப்படியே ஸ்டோரியை சொல்கிறேன். சில பேர் வந்து அந்த படத்தையே பார்க்காம தேவையில்லாமல் ஏதோ காமெடி பண்ணுறேன், கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொக்கையாக தான் ஒன்று சொல்லி வைப்பாங்க. இதுதான் வந்து நம்ம நேச்சுரலாக சொல்கிறதுக்கும் சும்மா வந்து பேருக்கு வந்து வியூஸ் அதிகமாகணும், சப்ஸ்கிரைப் அதிகமாகணும் அப்படி சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம்.